தகப்பனே, இந்த மாலை வேளையிலுமாய் வேதாகம பாடக வகுப்புகளுக்கூடாக கர்த்தர் எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, வேத மகத்துவத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தர ஜெபிக்கிறோம். வேதைகளாக எங்களை உணர்வோடு நடத்தும். இந்த வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு அவை வெளிச்சமுமாக இருக்க உதவிச்சு. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தான். இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தங்களை காத்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். 19, 20 கூட படிங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். கடந்த நாளில் நம்ம பார்த்த காரியங்கள், ப்ரே வித் யுவர் ஐஸ் ஓப்பன், கண்களை திறந்து ஜெபிக்கும். இந்த நாட்களில் கீப் ஆன் ப்ரேயிங், எப்பொழுதும் ஜெபம், தொடர்ந்து ஜெபிக்கும். எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், அப்படிதான் பவுல் சொல்லுகிறான். நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காக விண்ணப்பம். 18ஆம் வசனத்தில் பார்த்தோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கீப் ஆன் ப்ரேயிங், விடாமுயற்சியுடன். அதாவது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கும்படியா அப்படி ஜெபிக்கணும். அதாவது ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அவங்களோடு நீங்கள் அன்பில் ஒட்டி இருக்கணும். அவங்க பிரச்சனையோடு உங்கள் பிரச்சனை ஒட்டி இருக்கணும். அவங்க பாடோடு உங்கள் பாடு ஒட்டி இருக்கணும். அதுதான் அப்படி கீப் ஆன் ப்ரேயிங், ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது. ஆமென். அவங்க பாரத்தை உங்கள் பாரமாக எடுத்து அவங்க மேலே ஒரு இரக்கம் வந்து அப்படி ஜெபிக்கிறது. அதுதான் அது, ஒட்டி ஜெபிக்கிறது. அவங்களோட நீங்கள் அட்டாச்சாகி ஜெபிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்க முடியும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா என்னது? நம்முடைய பாடு என்ன பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாடு எப்படிப்பட்ட பாடாக இருந்தாலும் சரி, அது நமக்கு நாமே வருவிச்சிட்ட பாடாக இருந்தாலும் சரி, பிசாசு கொண்டு வந்த போட்ட பாடாக இருந்தாலும் சரி, மனுஷர்கள் மூலமாக வந்த பாடாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறார்? தன்னுடைய பாடாக பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்னா எப்படி? ஒருத்தவங்களுடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட போகிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அவங்ககிட்ட போகிறீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபீஸ் கட்டணுமா? இப்படி உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு தேவை இருக்கா, வீடு கட்ட தேவை இருக்கா, நாங்கள் தர்றோம், நீ டோன்ட் வரி, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே படாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் அப்படியே உங்களை இணைச்சிக்கிறீங்க. அதான் ஜெபம் பண்ணுவோங்க, கர்த்தர் நடத்துவாருங்க, எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவார். அது ஒரு ப்ரேயிங். ஆமென். அது ஒரு இது. அது ஆவியில் ஜெபம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் நடக்காது. அதில் கீழே தெரிஞ்சிடும். நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணாலுமே நீங்கள் பண்ணுற ஜெபம் அது என்ன ஜெபம்னு க்ளீனாக தெரிஞ்சிடும். டிட்டாச்டு ப்ரேயர். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் செஞ்சால் செய்யட்டும். அது கர்த்தருடைய பார்வை, நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஆமென். அந்த பாரத்தை நம்முடைய பாரமாக ஏற்றுக்கொள்வது என்பது அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஜெபிக்க வேண்டியது. ஆதி சபையில் அப்படி ஜெபிச்சாங்க.
ஆதி சபையில் அப்படி ஜெபிச்சாங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று இயேசு சொன்ன அதே மரியாள். யார் எனக்கு தாயும் யார் எனக்கு சகோதரனும்? பரலோக ராஜ்யத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் அந்த அம்மா கேட்கும்போது எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு, இயேசு எப்படி பிறந்தார்னு. இயேசு அவங்களுக்கு மாம்சத்தில் பிறக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் பரலோகத்துக்கும் நடந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு தெரியும். அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் சில சமயத்தில் அவங்களுக்கு அந்த பாச உணர்வு மேலிடுது. ஆமென். இயேசுவ சமயத்தில் எப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக வருது? ஜஸ்ட் ஜீசஸ், எஸ், என் மகன். ஆமென், அல்லேலூயா. அது அப்படி பார்க்க வேண்டிய வருது. ஆனாலும் பாருங்கள், இயேசு மரித்து அவர் பரலோகம் போன பிற்பாடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4-5 அந்த வார்த்தையை அப்படியே அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன செய்யணும்? 10 நாள் ஏறக்குறைய ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து காத்திருக்கணும். இப்போ ஒரு நியூ டெஸ்டமெண்ட், நியூ கமாண்ட், ஒரு நியூ ஃபில்லிங், ஒரு நியூ ஹோலி ஸ்பிரிட் பரலோகத்திலேருந்து வரப்போகிறார். ஒரு நியூ கம்ஃபர்டர் நம்மை தேற்றுவதற்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் வரைக்கும் இவர் தான் நம்மை நடத்த போகிறார். ஸோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்காக இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனோடு கூட ஒருமனப்பட்டு, அது இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம், ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல, ஆம்பிளிஃபை. All these with one mind and one purpose were continually devoting themselves to prayer, waiting together. Hallelujah. Waiting together na என்னது? அவங்க எல்லாம் ஒருமனப்படுவதற்கு they are wait for, காத்திருக்கிறாங்க. சபை காத்திருக்கணும். சபை ஒருத்தங்களை பக்குவப்படுத்துறதுக்கு காத்திருக்கணும். கீப் ஆன் ப்ரேயிங் சும்மா இல்லை. கீப் ஆன் ப்ரேயிங் சும்மா இல்லை. நீங்கள் யாருக்கோ நீங்கள் ஜெபிக்கலாம், யாருக்காவது நீங்கள் ஜெபிக்கலாம். சபையாருக்காக, சபையில் பலவீனமாக இருக்கவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த வெயிட்டிங் டுகெதர், அந்த ஆவி ஒருமனம் ஆகிறதுக்கு ஜெபிக்கணும். அவங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒருமனம் ஆகும். அவங்களுடைய நேச்சர் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண தெரியணும். பகையை, தீமையை நன்மையினாலே வெல்ல தெரியணும். தீமையை நன்மையினாலே வெல்ல தெரியணும். பதிலுக்கு பதில் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க முறைச்சா நீ முறைக்கிறது. நீ உன் ஜெபம் எங்கே கேட்கப்படும்? உன் ஜெபம் கேட்கப்படுமா? நாளைக்கு அந்த ஆத்மா இடறி விழுந்தால் உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்பார். உன்னால தான் அது இடறி போச்சு. நீ ஒழுங்காக ஜெபிச்சிருந்தீன்னா அந்த ஆத்மா வந்திருக்கும். ஆமென். நீ உன் பெருமையிலையும் உன் சுயத்திலையும் உன்னுடைய மமதையிலையும் நீ இருந்தனால உன் ஜெபம் கேட்கப்படலை. மனசாட்சி குத்தி அவங்கள நினைக்க வேண்டியது. வெயிட்டிங் டுகெதர். ஆமென். நல்லா போட்டிருக்காங்க. வெயிட்டிங் டுகெதர் along with the women and Mary the mother of Jesus and with his brothers. Hallelujah. மேரி அவருடைய சகோதரர், அவங்களுடைய சகோதரர். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் பார்த்தீங்களா? அந்த ஜப ஒருமனம். அடுத்தது ரிசீவிங் ஹோலி ஸ்பிரிட், அதுக்கும் காத்திருக்குது, அதுக்கும் ஒரு மனம். இந்த ஜப ஒரு மனம் தான் சபையில் பெற்றுக்கொள்றதுலேயும் ஒரு மனம் இருக்கும், பெற்றுக்கொள்றதுலேயும் ஒரு மனம் இருக்கும். இது ரொம்ப 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 ஆழமான ஒரு காரியம். நீங்கள் இதை கீப் ஆன் ப்ரேயிங்கில் இதை நீங்கள் நீங்கள் நல்லா கண்டுக்கலாம். அவர்கள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். They were all
டுகெதர் இன் ஒன் பிளேஸ், வெயிட்டிங் டுகெதர். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க, ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. நீங்கள் வீட்டில் அவங்க எங்கேயோ இருக்கலாம், நீங்கள் எங்கேயோ இருக்கலாம், நீங்கள் ஜெபத்தில் அவங்க ஆவியை உங்களுக்குள்ளே ஒன்று சேர்க்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க பாரம், அந்த நேரத்தில் கர்த்தர் சில பாரத்தை காட்டுவார். அவங்க இந்த பாரத்தில் இருக்கிறாங்க. எஸ், இதெல்லாம் உண்மை. இப்போ நான் சொன்னேன்ல, இன்றைக்கி நான் ஒரு பரிசுத்தவானுக்காக நான் ஜெபித்தேன். எப்பவும் ஜெபிப்பேன், கேஷுவலாக ஜெபிப்பேன், அது விசேஷமெல்லாம் கிடையாது. அவருக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கும்போது அவருக்கு ஜெபிப்பேன். ஜெபித்து உடனே எனக்கு கர்த்தர் எனக்கு காட்டுறது ஒரு நல்ல ஒரு இது காமித்தார். அதை காமிக்கும்போது அந்த தேவ மனுஷனை குறித்து காமிச்சார். அவர் துக்கத்தோடு இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. அவர் காண்பித்த காரியத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, சம்திங், ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன? என் மனசு ஆவல் கொண்டது. அது என்ன? அதை கொஞ்சம் அது எனக்கு இது பண்ணும்போது தான் தெரியுது, அவர் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறார், நிறைய பிரச்சனையில் இருக்கிறார். அதுக்காக தான் இன்னும் ஜெபம் வேணும். நீ கேஷுவலாக ஜெபிக்கிற, எப்பவும் போல் ஜெபிக்கிற, எல்லாரும் மாதிரியும் ஜெபிக்கிற. பார்த்துருக்கீங்களா? இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம், அடுத்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் இப்படி பண்ணுவோம்ல. இது கேதரிங் டுகெதர் இல்லை, இது கண்டினியூலி அப்படியே ஜெபிக்கிறது. ஆனால் ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக குறிப்பிட்ட பாரம் ஒருத்தங்களுக்குள்ளே இருக்குது. இது ஆவியானவர், நீங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ளே ப்ராப்பராக கிரியேட் செஞ்சால் தான் பர்டிகுலராக எடுத்து காட்டுவார். இவங்க இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க, இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, உனக்கு உங்ககிட்ட அவங்க சொல்ல கூச்சப்படுறாங்க, சொல்ல வெக்கப்படுறாங்க, சொன்னால் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறாங்க. இட்ஸ் த ட்ரூ. நீ ஜெபி, அந்த பாரத்தை நீ எடு. அவங்க என்ன பாரத்தில் இருக்கிறாங்கிறத அவங்க எந்த சைனுமே அவங்க காட்ட மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய உங்கள் கீப் ஆன் ப்ரேயிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கிங் நான் சொன்ன பார்த்தீங்களா, விடாமுயற்சியோடு, அதாவது ஒட்டி கொண்டு கேதரிங். பார்த்தீங்களா, வெயிட்டிங் ஃபார் கேதரிங் அப்படின்னா என்னது? ஒரு மனம்னா ஒட்டுறது தான். ஒரு மனம்னா என்னது? ஆவியில் ஒரு மனம் வராமல் நீங்கள் என்னதான் ஒரு விசுவாசியை கண்டித்தாலும் அது அவங்களுக்கு உரைக்கவே உரைக்காது. ஆமாம், நீ ஆவியில் ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு விசுவாசியை கண்டிங்க, அவங்களுக்காக எவ்வளோ ஜெபிங்க, அவங்க அதை ரீச் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு பயங்கரமான ஸ்பிரிட்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? மனுஷ ஆவிலேயே அவங்க ஆவி தேவனுக்கு தெரியும். சில பேருக்குள்ள சாஃப்ட் ஸ்பிரிட் இருக்கும், சில பேருக்குள்ள ரஃப் ஸ்பிரிட் இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு நம்மளால தான் முடியாது. யூதாசுடைய ஆவியை உடைக்க தேவனால் முடிஞ்சதா? என் ஆவி மனுஷனோடு போராடாது, பட் ப்ரே பண்ணும், அவ்வளோதான். தேவன் சொன்னார்ல, என் ஆவி மனுஷாவியோடு போராடாது. நீங்கள் எந்த மனுஷாவியோடு நீங்கள் போராட முடியாது. உங்களோட மற்றவங்க ஈஸியாக போராடி உங்களை மேற்கொண்டுருவாங்க. தட் இஸ் யுவர் நேச்சர். எல்லா நேச்சரும் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, நினைக்கவே நினைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள நீங்கள் கேதரிங் சேர்க்கறதுக்கு ஒருமனப்பட்டு அவங்கள சேர்க்கணும். நீங்கள் ஜெபிக்க தான் அந்த காரியம் நடக்கும். ஆமென். அடுத்தது பாருங்கள், நீங்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமனம் வந்தார்கள். 46ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும். பாருங்க, இப்படி ஜெபிக்க அடுத்தது அவங்க எங்க வந்துடுறாங்க பார்த்தீங்களா? ஒருமனப்பட்டவர்களா எங்க வந்துடுறாங்க? தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. எவ்வளோ பவர்ஃபுல் ப்ரேயர். தேவாலயத்துக்கு வந்துடுறாங்க, தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள்
வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். எஸ். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறீர். அவங்க எதை கேட்டு அப்படி செய்தார்கள் அப்படின்னா, நீங்க எஸ் பாருங்க, அவங்க சபைக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்குறாங்க இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் இடத்துல வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ சபைக்கு விரோதமான பாடு வருது. சபைக்கு விரோதமாக சிலரை காவலில் வைக்கிறாங்க, சில பேரை சில ஆத்மாவை பிடிக்கிறாங்க, சில ஆத்மாவை சில பிரச்சனை பிடிக்குது, சில பிரச்சனை போராடுது, சில பிரச்சனை தாக்குது. அப்போது அந்த வசனத்தை 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இப்போ 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். ஆமென். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து, இந்த பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு மத்தியிலெல்லாம் கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து, பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்படி சாட்சி கேட்டு அப்போஸ்தலர்கள் சொல்கிற சாட்சி, ஊழியக்காரங்க சொல்கிற சாட்சி, இப்படியெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார், இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை நடத்துகிறார், இப்படியெல்லாம் ஊழியத்தின் பாதையில் நடத்துகிறார், இப்படியெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அவங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியாது, ஆனால் ஜெபிக்க வைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அவங்க அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பிரச்சனையில் மாறி இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கு, இப்போ கர்த்தர் அதில் மாறுதல்களை உண்டு பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே சபைக்கு 2 பெரிய பவர்ஃபுல் வெப்பன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒன்று ஸ்பிரிட், இன்னொன்று வேர்ட். இந்த 2ம் தான் பிசாசை நடுங்க செய்கிறது. இந்த 2ல் தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். அது பிசாசுக்கு ரொம்ப ஒருவன் ஜலத்திலும் ஆவியிலும். இந்த 2ம் தான் நமக்கு இருக்கிற பெரிய கிஃப்ட். இந்த 2ம் தான் நீங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை தான். பாடல்களும் பாருங்கள், வார்த்தையை தான் பாடுறோம், வார்த்தையை தான் ஆராதிக்கிறோம், சரியா? வார்த்தையை தான் சாட்சி சொல்கிறோம். சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் இருக்குல்ல, அப்போ வார்த்தை தான் எல்லாமே வார்த்தை தான். வார்த்தையில் பிறந்த நமக்கு அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தையாக ஆவியானவர் மூலமாக அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி அன்னைக்கு தொடங்கினது தான். சபை முடிகிற வரைக்கும் இந்த வார்த்தை ஓயாது. சபகாலம் முடிஞ்சு உபத்திரவ காலம் வர்ற வரைக்கும் இந்த வார்த்தை ஓயவே ஓயாது. இந்த வார்த்தையில் தான் பிசாசு நடுங்கும், வார்த்தைக்கு தான் பிசாசு அலறும். தேவ வார்த்தையை சொன்னால் நடுங்கும், தேவ வார்த்தையை பேசுனா வியாதி போகும். எஸ். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது? வார்த்தையை கொண்டு தான் பேசுனாங்க, வார்த்தையை கொண்டு தான் ஜெபிச்சாங்க, வார்த்தையை தான் ஜெபமாக சொல்கிறாங்க. வேத வசனம் இப்படி சொல்லுதே அப்பா,
இப்போ பார்த்தா வேத வசனம் சொல்லுதே, நம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வேதத்தை பிரசங்கிக்கணுமே. அவங்க முழு தைரியத்தோடு பிரசங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடலாம். அவர்கள் அப்படி ஜெபம் பண்ண போது கூடியிருந்த இடம் அசைந்தது. பைபிள் சொல்லுது கூடியிருந்த இடம் அசைந்தது. எஸ். அப்போ 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 44ஆம் வசனத்தில் விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து, இப்போ வந்துடுச்சா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, எல்லா விசுவாசிகளும் எப்படி வந்துட்டாங்க? ஒருமித்திருந்து. அதை கொஞ்சம் இதில் ஆம்பிளிஃபையர் வருஷன். And all those who had believed in Jesus as Savior were together and had all things in common, considering the positions to belong to the group as a whole. இல்லை நல்ல விளக்கமாக போட்டிருக்கு. கேஜேபியில் என்ன போட்டிருக்கு? And all that believed were together and had all things common. பாருங்க, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். பிரேயிங் தான், ஜபந்தான். நீ இதுவரைக்கும் உங்கள் வீட்டை நடத்தினது, உங்கள் பிள்ளைகளை நடத்தினது, உங்கள் தொழிலை நடத்தினது, உங்கள் வேலையை நடத்தினது, ரட்சிக்கப்படாத கணவனை நடத்தினது, ரட்சிக்கப்படாத மனைவியை நடத்தினது, ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனை நடத்தினது, ஊழியத்தை நடத்தினது, எல்லாமே என்னது தான்? ஜபம். அந்த ஜபம் எங்கேருந்து வந்தது? ஜபம் எங்கேருந்து வந்தது? வார்த்தை. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி மூலமாக வந்தது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்திலே என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. ஜீவன்னா என்னது? பிறப்பிக்கிறது, உருவாக்குறது, கிரியேட்டிவிட்டி, உருவாக்குகிறது. அவைகள் தான் பிள்ளைகளுக்குள்ளே அந்த வார்த்தை போய் அவங்க ஆவியோடு போய் சேர்ந்து அவங்களோட போய் தங்குது. பிலிப்புடைய வார்த்தை ரதத்தில் போய்கிட்டு இருந்தப்ப மேலே போய் தங்குது. நீ வாசிக்கிற அர்த்தம் ஜஸ்ட் வேர்ட். நீ வாசிக்கிற அர்த்தம் உனக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? தெரியுமா தெரியாதா? நம்ம என்ன சொல்லுவோம்ல, என்னங்க யார் நீங்கள் திடீர்னு வந்து நின்றுட்டு தெரியுமான்றீங்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? அதி புத்திசாலிகள் இப்படி தான் கேட்பாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? டு நாட் டிஸ்டர்ப். போ கொஞ்சம். ஆமென். வார்த்தை எதுக்கு வந்திருக்கு? அவன் ஆவியோடு இணைஞ்சு, அவன் பாரத்தோடு இணைஞ்சு, அவனோட கேதரிங் டுகெதர், அப்படி தானா? அவனை சேர்த்து கொள்ள வந்திருக்கு. அவனை சேர்த்து கொண்டு அவனுக்குள்ள வார்த்தையின் ஜீவனை அனுப்பிச்சு எத்தியோப்பியாவில் போய் பிரசங்கி. ஸ்தோத்திரம். எத்தியோப்பியாவில் போய் இந்த வார்த்தையை என்ன சொல்லு? எத்தியோப்பியா எழுப்புதலுக்கு நீ தான் காரணம். கோ யுவர் வே. ஹல்லேலூயா. எத்தியோப்பியாவில் போய் பேசு. ஆமென். அவனுடைய இதுதாங்க உண்மை. ஹோலி ஸ்பிரிட் இப்படி தானே அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. சாட் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர்ஸ். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். அந்த பேசத் தொடங்கினதை சபை ஜபம் பண்ணி நீங்களும் பேசத் தொடங்கணும். வார்த்தையில் பேசத் தொடங்கணும், ஜபத்தில் பேசத் தொடங்கணும். அந்த வார்த்தையை அப்படியே ஜபத்தில் கொண்டு வரணும். அதை ஜபத்தில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனதில் கொண்டு வரணும். எதில் கொண்டு வரணும்? ஒரு மனதில் கொண்டு வரணும். 133ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கிறது. அது இன்னும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டப்பட்டவைகளாக கூட இருக்கு. 133ஆம் சங்கீதத்தில் பாருங்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது. ஒவ்வொரு விசுவாசியின் வேலை என்னவென்றால் தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆவிக்குரிய ஒற்றுமையை கொண்டு வருவது. வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் உண்மை. ஆவிக்குரிய ஒற்றுமையை ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டு வரணும். அப்போ தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும், அப்போ தான் அவங்க ஜெபம் கேட்கப்படும். அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்கிறவங்களுடைய ஜெபமும் கேட்கப்படும். அந்த எபேசியரில் பாருங்கள், நல்லா க்ளீனாக கொடுத்துருக்கு. 4ஆம் அதிகாரத்தில்
1 6 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், பார்த்தீங்களா, கட்டுண்டவனாகிய நான், I therefore the prisoner of the Lord. ஒரு மன கட்டு, கேதரிங் டுகெதர். புரியுதா? இதான் அந்த ஜெபத்தினுடைய சீக்ரெட். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். வேற எதுலையும் கட்டப்படக்கூடாது. கர்த்தர் நிமித்தம். யார் சொல்றா? எபேசுக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். ஒருமித்து வாசம் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப முதல்ல உங்கள் ஆவி கர்த்தரோடு ஒருமித்து வாசம் பண்ணணும். கர்த்தருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் மற்ற ஆவிகளோடு கூட என்ன செய்ய முடியும். பிலிப்பை ஆவியானவர் அந்த வராந்திரத்து மார்க்கமாக போனால், நான் ஏன் ஒன்னாந்திர மார்க்கமாக போகணும்? இதே வெயில் காலம், கொளுத்தும் கொளுத்துது. இப்போ போய் ஒன்னாந்திரத்துக்கு போக சொல்கிறீங்களா ஆண்டவரே? என்னாலலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. லோத்து சொன்னான்ல, என்னால் அந்த மலைக்கெல்லாம் போக முடியாது. உன் ஜீவன் தப்ப ஓடுறா. கரும்பு துங்க கூலி கொடுக்க வேண்டியதார். இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம், சோதோம் குமாரவை அழிக்க போகிறோம், ஓடுப்பா. என்னாலலாம் அங்கே ஓட முடியாது. என்னாலலாம் ஒரு வார்னிங் வருது, ஒரு அலர்ட் வருது, ஒரு ஆலோசனை வருது, ஜஸ்ட் இக்னோர். அவன் மனைவிட்ட சொல்கிறாங்க, நீ பின்னிட்டு பார்க்காம ஓடு. இவன் தான் இப்படி அடம் பிடிக்கிறான், நீயாவது பின்னிட்டு நான் பின்னிட்டு பார்ப்பேன். என்னாச்சு? உப்பா போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உப்புத்தூ. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஒரு மனம் இல்லை ஆவியில். இவனும் பாருங்க இடும்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். சோம்பேறி, சோம்பலாவி. என்னாலலாம் அவ்வளோ தூரம் ஓட முடியாது. என்னாலலாம் அந்த ஜபத்துக்கெல்லாம் வர முடியாது. என்னாலலாம் உபவாச ஜபத்துக்கெல்லாம் வர முடியாது. ஐயோ, எனக்குலாம் டயர்டாக இருக்குது, என்னாலலாம் ஜபிக்க முடியாது. கர்த்தர் அவன் மேலே வச்ச இறக்கம்னு சொல்லுது. இன்னொன்று ஆபிரகாமுடைய இறக்கம். கர்த்தர் வச்ச இறக்கம் கொஞ்சம்தான். ஆபிரகாம் அவன் மேலே வச்சார். சகோதரன், சகோதரன். ஆமென். தூக்கி கர்த்தர் போட்டார், போ வெளியே. ஆமென். தூக்கி வீசினார். அதில் லோத்துக்கு கை உடஞ்சுதோ, பல்லு உடஞ்சுதோ, மூக்கு உடஞ்சுதோ தெரியாது. ஆக மொத்தம் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல தப்பினான். அக்கினியில் அகப்பட்டு தப்பினா எப்படி இருக்கும்? அங்கே பேட்ச், இங்கே பேட்ச், இங்கே பேட்ச். ஆமென். எஸ். அப்போ இதுதான் பாருங்க. அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் அந்த கட்டை கொண்டு போய் அப்படியே அவங்கள கட்டுங்க. எப்படி கட்டுங்க? அந்த கட்டை கொண்டு போய் நீங்கள் கட்டிருக்கீங்கல்ல, அந்த கட்டு உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த கட்டு, அந்த அன்பின் கட்டு, அதை கொண்டு போய் என்ன செய்யுங்க? ஜபத்தில் கட்டுங்க. ஜபத்திலையாவது கட்டிடலாம். நேராக பார்க்கும்போது நிறைய பேர் கட்டவே மாட்டாங்க. நான் எங்களுக்காக ஜபிச்சுக்கிறேன், நேராக பார்க்க சகிக்கலை, அப்படியே எனக்கு பத்திட்டு வருது. பிசாசு ஒன்று கட்டிடும், ஜாக்கிரதை. அப்போ தான் நீ கட்டணும். அவங்க உன்னை பற்றி என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க. நேராக பார்த்து நல்லா பேசுகிறாரு, பின்னாடி போய் தான் நமக்கு வேலை வைக்கிறாரு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி நீ என்ன வேலை வைக்கிற, என்ன பண்ணுறன்னு கர்த்தருக்கு உனக்கு தெரிஞ்சால் போதும். நீ அவங்களுக்காக ஜெபிக்க போய் தான் கர்த்தர் அவங்கள உன் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். பார், ஜெபிச்சிய பார், வந்திருக்காங்க. நீ இவங்களுக்காக ஜெபிச்செல்லாம், இவங்களுக்காக பாரப்பட்டல்ல, வந்திருக்காங்க, உன் முன்னாடி நிறுத்திருக்கேன் பார். உண்மை உண்மை. மிரியாமும் ஆரோனும் யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க? மோசேக்கு விரோதம். அவங்க முறுமுறுத்ததில் அர்த்தம் இருக்குது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணிட்டான். அவங்க பார்வையில் அது தவறு, செய்யக்கூடாது. இவன் ஊழியக்காரன் இப்படி இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டான், செய்யக்கூடாது.
எனக்கெல்லாம் அது ரொம்ப விசனமாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர்கிட்ட போய் கேட்டால் கர்த்தர் அதை பற்றி நினைக்கவே இல்லை. என் தாசனாகிய மோசையை பற்றி எப்படி நீ பேசுனேன்னு கேட்குறேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் தேவன், எவ்வளோ ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. அப்போ அது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அதைத்தான் நான் சொன்னேன். அந்த தாங்கிறதா கேதரிங் டு கேதர், அப்படி தானா? எஸ், கேதர் டு கேதரிங், அப்படி தான். அப்படி அவங்கள சேர்க்கணும், அன்பில் இணைக்கணும். உன்னை பற்றி நான் இப்படிலாம் பேசினேன் தான், உன்னை பற்றி நான் கடந்த நாட்களில் இப்படிலாம் கோபமாக பேசினேன் தான், நீ நல்லா இருக்கிறது தான் பேசினேன், அவ்வளோதான். நல்லா இருக்கிறதுக்கு தான் பேசினேன். ஆமென். அடுத்த வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உங்களுடைய சிந்தனையை கட்டும், உங்கள் ஆவியை கட்டும். ஆவியில் ஒரு ஒருமனம் வரும். தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க வரும். இன்னும் பிரச்சனை சரியாகலை போல், இன்னும் அவங்க பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கும், இவங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரும். இவங்களுக்காக பாரப்படுறேன், இவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். நாளுக்கு நாள் அது எப்படி மாறும்னா பலத்த கண்ணீராக மாறும், பலத்த சத்தத்தோடு கூட மாறும். எஸ். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாரும் ஒரே தேவனும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பாருங்களா? இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அந்த கட்டு, அந்த அன்பின் கட்டு பாருங்கள், தேவனோடு இருந்த கட்டு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி மற்றவங்களை அந்த அன்பின் கயிறுகளால் கட்டு இழுக்க இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளும் இதுதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மை. சும்மா இல்லை, சும்மா அவங்களுக்குள்ள வேற சிந்தனை இவங்களுக்குள்ள வேற சிந்தனை வல்லமை இறங்காது, சபையில் இறங்காது. நீங்கள் நல்ல சபையில் கூட நீங்கள் நல்லா பார்க்கலாம். வல்லமை எப்போ இறங்குனா எல்லாம் அந்த கட்டணும், அது கேதர் பண்ணணும், அந்த ஆவிகளை கேதர் பண்ணணும். ஏன்னா ஒன்று ஒவ்வொரு இடத்துல போய் காயப்பட்டிருக்கும். வேலையில் ஒன்று காயப்பட்டிருக்கும், தொழிலில் ஒன்று காயப்பட்டிருக்கும், ஸ்கூலில் ஒன்று காயப்பட்டிருக்கும், காலேஜில் ஒன்று காயப்பட்டிருக்கும். போன வாரம் தானே கர்த்தர் பேசினார், போன வாரம் தானே ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஐயோ இப்போ என்னால் அதில் ஒப்பு கொடுக்க முடியலையே, அப்படி செய்ய முடியலையே, மீண்டும் காயப்பட்டனே. இது தெரியாமல் இவர் வல்லமை தேவை தேவான்றார. எங்கேருந்து நான் வல்லமையில் நிரம்ப? இதை ஈஸியாக லீடர்ஸ் நடத்துகிறவங்க புரிஞ்சுக்கணும். ஆவியில் ஒரு மனம் இல்லை, சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இல்லை, அவங்க வேறு இடத்துல பாவம் பல காயங்களோடு இருக்கிறாங்க. அவங்கள கூட்டணும், அவங்கள சேர்க்கணும். ஆமென். எஸ், அவங்கள சேர்க்கணும், அவங்கள கூட்டணும். நான் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். திடீர்னு யாருக்காவது ஃபோன் போடுவேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும். நான் எதுக்கு பண்ணேங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். சரியாக தான் ஆண்டவர் பேச வச்சுருக்காரு. அவங்க கழுவுற மீனில் நழுவுற மாதிரி நழுவுவாங்க. இல்லை பாஸ்டர் நல்லா இருக்கேன் பாஸ்டர், அப்படி இருக்கேன் பாஸ்டர், இப்படி இருக்கேன் பாஸ்டர், ஆனாலும் தோண்டி கேட்க சொல்லிடுவாங்க. ஆமாம் பாஸ்டர் இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஆமென். அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படிலாம் இன்றைக்கி அதை நினச்சி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை நீங்கள் வெளியரங்கமாக சொல்லக்கூடாது, யார்கிட்டையுமே டம்பா அடிக்கக்கூடாது. உங்கள் மூலியமாக எத்தனை ஆவிகளை எத்தனை ஆத்துமாக்களை சேர்த்துருக்கீங்க, எத்தனை ஆத்துமாக்களை ஒரு மனமாக்கியிருக்கிறீங்க. பிரிஞ்சு கிடந்த சில திடீர்னு சிலது பிரியும், அப்படி ஸ்கேட்டர்டும் ஆகிடும், அப்படி அங்கே போகும் இங்கே போகும், சிதறப்படும். ஐயோ கஷ்டப்பட்டு சேர்த்தனே. நான் சொல்கிறது சபையில் இல்லை, சபைக்கு இல்லாமல் வெளியில் கூட அது ரொம்ப கஷ்டம். சபையிலையாவது அப்படி இல்லை.
திடீர்னு பாஸ்டர் ஒரு வீட்டுக்குள்ளே கூட வரலாம். ஏன் வந்தீங்க பாஸ்டர், பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு வந்தீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கேட்குறேன்னு சொல்கிறவங்க கை ஓகேன்னா வரமாட்டேன், அப்படி யாரும் கேட்க மாட்டீங்க. திடீர்னு காலிம்பல் அடிச்சுட்டு என்ன பாஸ்டர் உங்களோட இங்கே தான் தெரியலையா உங்களுக்கு? ஒரு இங்கிதமே தெரியாத ஆளாக இருக்கீங்க, திடீர்னு வந்து நிற்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் வேற யாரும் நினச்சிட்டேன். நல்ல செய்தி வருதுன்னு சொன்னாங்க, அதுதான் வருது. நீங்கள் வந்து நிற்கிறீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் அங்கே போய் அப்படி நிற்க முடியுமா? சபையிலையா நிற்கலாம், நம்ம பிள்ளைகள் குடும்பம் நிற்க. இன்னொரு வெளியில் நம்ம உபதேசம் சொல்கிற இடத்துல போய் நிற்க முடியுமா? அப்போ அங்கே எவ்வளோ பாரமாக இருக்கும் பாருங்கள். ஆனாலும் வெகு நாட்களுக்கு பிறகு அங்கே போகும்போது என் ஜனங்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம், அதையெல்லாம் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். தாழ்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு தருவார். நீங்கள் அதுக்கு பாரப்படணும், ஒருமனப்படணும். பிரிந்து கிடக்கும் குடும்பம் சபைக்கு போகிறவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன நம்ம சபைக்காக வராங்க, வேறு சபைக்கு போகிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்படியெல்லாம் பிரிந்து கிடக்கிறவங்கெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் போய் அவங்க ஏன் இந்த பிரிவு? ஒரு இடத்துல அப்படி தான் ஒரு பெண் ஒரு பெண் மகள் ஒரு சிஸ்டர் பிரதர் அவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. அது ஏன் அந்த பிரச்சனை? ரொம்ப நாளாக போய் ஜெபம் பண்ணி நிறைய போராட்டம் வந்தது அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம், அங்கே போகிறதுக்கெல்லாம். ஆனால் ஒன்று, முதல்ல அந்த சகோதரன் வருவார், உட்காருவார். சிஸ்டர்லாம் உட்கார மாட்டாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்கள சேர்க்குறதே பெரிய காரியமாக இருந்தது. அவங்கள அந்த ஐக்கியத்தில் சேர்க்குறதே சொல்லுங்கள் பாஸ்டர், சொல்லுங்கள், இவர் சொல்லி தானே வந்திருக்கீங்க, சொல்லுங்கள். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருந்தது ஆரம்பத்திலலாம். ஆனாலும் பேச 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 வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஆவியும் வார்த்தையும் ஒன்றா இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணால் உங்கள் ப்ரேயர் சக்ஸஸ். கருத்துடன் நீங்கள் கீப் ஆன் ப்ரே, தொடர்ந்து ஜெபிங்க, விடாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அந்த இது உங்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். இவங்க மாறிடுவாங்க, இவங்க ரீச்சிங், இவங்க சீக்கிரத்தில் தொடப்பட்டுருவாங்க, சீக்கிரத்தில் மாறிடுவாங்க. பாருங்கள், அப்படியே வந்தது. சில வருஷங்கள் ஆச்சு, உண்மைதான், 2 வருஷம் ஆச்சு ஏறக்குறைய. அப்போ ஆண்டவர் திருப்பி நீங்கள் பேசும்போதே ஒரு ஆலோசனை கொடுக்குற ஆலோசனையே அவங்களுக்கு தேவ ஆலோசனையாக தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற கேஷுவலாக வாசிக்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் சொல்லாட்டி எப்படி தெரியும்? அது பாருங்கள், அது ஒரு கேஷுவல் டாக். ஆமென். இதுக்கு மற்றவங்க அலோவ் பண்ணுவாங்களோ அலோவ் பண்ண மாட்டாங்களோ, ஒரு மன ஆவியில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணுவோம். நீ அர்த்தம் தெரியுமா? படிக்கிறீங்களே, அர்த்தம் தெரியுமா? இது என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் சொல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, சக்ஸஸ். சொல்லி முடித்த உடனே பாருங்கள், இதோ தண்ணி இருக்கிறத நான் இங்கே ஞானஸ்நானம் பெற தடை என்ன? நீர் விசுவாசித்தால் தடை இல்லை. அவ்வளோதான், விசுவாசித்தால் தடை இல்லை. எப்படி பாருங்கள், எப்படி அந்த ஜபம், எப்படி அந்த ஒரு மனம், எப்படி அவங்கள கேதர் பண்ணி அந்த ஆவியின் ஒரு மனம் எப்படி காத்து. நான் சொல்கிறேன், அந்த குடும்பத்துலேயும் பாருங்கள், ஒரு காரியம் தெரிஞ்சது, ஒரு பிள்ளை இருந்தால் அந்த குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். அப்போ நான் ஆலோசனை சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் தருவார், தந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், ஒன்றை வச்சுட்டே என்னால் பாடுபட முடியல. இதுக்கு நான் 1 வருஷம் ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை கொடு. அந்த சிஸ்டர் என்ன, இந்த பாஸ்டர் எப்போ பாருங்க ஆண் பிள்ளையை கொடு. அதில் தான் விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதே உள்ளத்தில் எங்கேயோ உள்ளங்கை அளவு மேகம் இருக்குது, உள்ளங்கை அளவுக்கு மேகம் எங்கேயோ எனக்கு வந்துடுச்சு. அதை வச்சே நான் ஜெபிக்கிறேன். கீப் ஆன் ப்ரே. ஆமென். சரியாக பாருங்கள், ஒரு நாள் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு குட் நியூஸ், என் மனைவி கன்சீவ் ஆகிருக்காங்க. நிச்சயமாக ஆண் பிள்ளை தான். என் வாயிலேருந்து வந்ததுங்க வார்த்தை, இப்படி நான் இங்கேயே சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஆண் பிள்ளை தான் சொன்னேன். அன்றைக்கே சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த வேர்டு எனக்கு தொடர்ந்து வருது, ஃபோர்ஸ். அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் சொல்லி மாட்டிக்கக்கூடாது.
எமோஷனில் சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஆனால் அங்கே பர்டிகுலராக வந்தது. ஏன்னா என் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. உள்ளங்கை அளவு மேகம், உள்ளங்கை அளவு மேகம், உள்ளங்கை அளவு மேகம். அது வர்றதுக்கு எத்தனை முறை? 7 தரம் போய் பார். முதல் தரம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, 2ஆம் தரம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, 3ஆம் தரம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, 4ஆம் தரம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. இன்னொரு இருதயம் வச்சு நீலாம் ஒரு ஊழியக்காரனா? ஒரு அளவு இல்லையா? திட்டமும் தெளிவாக பேசியா? நீ சொல்ல 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 அவனும் பாவம் சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறான். ஆமென். மற்றவங்க பார்வைக்கு வேணால் பரியாசமாக இருக்கலாம். கேட்குறவங்க, கேட்ட சர்வெண்ட் ஆஃப் காட் எஜமான் சொல்கிறார், ஏதோ ஒன்று இருக்கு, அவரோடு கூட நான் ஒருமனப்படுகிறேன், அந்த வார்த்தையில் நான் கட்டப்படுகிறேன். ஆண்டவரே, அவர் வைராக்கியமாக பேசுகிறாரே, அதோடு கூட என் ஆவியை கட்டும் கட்டும் கட்டும். அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் இறங்கி இறங்கி ஓடியிருப்பான். 7ஆம் தரம் பார்த்துட்டு சொல்கிறான், இதோ உள்ளங்கை அளவு மேகம், இதோ உள்ளங்கை அளவு மேகம். அவ்வளோதான். பாருங்க, அவாவி இவாவி ஒருமனம் ஆயிடுது. உடனே ஆகாப்ட்டு சொல்கிற ரதத்தை பிடிட்டு போயிட்டே இருப்போ, பெருமழையின் இறைச்சல் எனக்கு கேட்குது. இதான் நான் சொல்கிறேன். அப்படி கோஆர்டினேட் பண்ணுங்க. அப்படி அந்த வார்த்தையை ஆவியை இணைச்சி ரேமால கொண்டு வாங்க. ஸ்போக்கன், நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ காட் இட், பெற்றுக்கொண்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்க, சரியாக சொல்லி வச்ச மாதிரி ஆம்பளை பையன். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் அந்த சிஸ்டருடைய 90% ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அது சரியாயிடும், அது சரியாயிடும். வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது இருக்க தானே செய்யும். உலகத்தில் உங்களுக்கு 100% ஸ்ட்ரெஸ் போச்சு தான் நமக்கு கையில் பிடிக்க முடியாது. நம்ம இங்கேயே இருக்க மாட்டோம், நம்ம பரலோகத்தில் இருப்போம். 100% எல்லாம் அண்டர் மெஷர் தான். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என்னுடைய 2வது பகுதியை வருகிற வாரத்தில் நாம் பார்ப்போம். ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மை. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியுடனே சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிரு. தகப்பனே, விழித்து கொண்டிரு ஜெபிக்க. கர்த்தாவே, கண்கள் திறந்து ஜெபிக்க, இருதயத்தை திறந்து ஜெபிக்க, ஒரு மனமாக ஜெபிக்க, நேசித்து ஜெபிக்க, கட்டப்பட்டு ஜெபிக்க, அவர்கள் ஆவியோடு அவர்களுடைய ஐக்கியத்தோடு கட்டப்பட்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய நான் என்று பவுல் சொன்னது போல கர்த்தரோடு கட்டப்பட்டவர்களாக, சபையோடு கட்டப்பட்டவர்களாக, ஆவியானவரோடு கட்டப்பட்டவர்களாக, கல்வாரி சிலுவையோடு கூட கட்டப்பட்டவர்களாக, அதே பாரத்தோடு ஜனங்களுக்காக, நேசிக்கிறவர்களுக்காக, கசப்பாக காணப்படுகிறவர்களுக்காக கூட அந்த கசப்பை எல்லாம், அந்த வெறுப்பை எல்லாம் எங்களுடைய அன்பின் ஐக்கியத்தில் ஆண்டவரே, அந்த கசப்பு வெறுப்பு எல்லாம் மாற ஜெபிக்கிறோம். அவங்க மேலே புட் ஆன் தி ரோப் லார்ட், அவங்க மேலே அந்த சால்வையை போடுவீராக. அவங்க மேலே அந்த சால்வையை போடுங்கப்பா, அன்பின் சால்வையை போடுங்கப்பா, நீதியின் சால்வையை போடுங்க. அவங்களுக்குள்ளே ஒரே மனதை தாங்க, ஒரே இதயத்தை தாங்க. அவங்க வேண்டுகிற காரியத்தில், அவங்க ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க உதவி செய்யுங்க. ரிமூவ் ஆல் பிட்டர்னஸ், ரிமூவ் ஆல் ஸ்டிஃப்னஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறுவோம்.